கந்தபுராணம் பகுதி 4. ஆன்மீக அன்பர்களே, நேற்று கந்தனின் கந்தபுராணம் தொடரில் நாம் 3ஆம் பகுதியை பார்த்தோம். இன்று 4ஆம் பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? சப்த ரிஷிகளும் மனம் மகிழ்ந்தனர். இமவானையும் மேனையையும் ஆசீர்வதித்து திருமணத்திற்கான நன்னாளை நிச்சயித்து விடைபெற்று சென்று கைலையை அடைந்து எம்பெருமானிடம் நிகழ்ந்ததை கூறி தம் இருப்பிடம் சென்றனர். இந்த சப்த ரிஷிகள் என்ன பண்ணாங்க? இமவானையும் மேனையையும், பார்வதியோட அப்பாவையும் அம்மாவையும் ஆசீர்வதித்து சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்க இருக்க திருமணத்திற்கான நன்னாளை நிச்சயித்து விட்டு இவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு கைலைக்கு சென்றனர். பர்வதராஜன் அம்பிகையின் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யலானான். பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. பேசி முடித்த உடனே என்ன பண்ணணும்? அடுத்தது அப்பாவோட வேலையெல்லாம் என்ன? பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான திருமணத்துக்குண்டான வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவார். பேச்சின்னு அடிபட்ட உடனே பேச ஆரம்பிச்சிடுவாங்க, அந்த ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது இமவானின் மகன், அதாவது பார்வதியோட சகோதரன் மைனாகன் அப்படின்னு பேர் அவனுக்கு. அவன் என்ன பண்ணா, ஓடி வந்து அப்பாவிடம் சொல்கிறான், தேவதட்சனான விஸ்வகர்மாவை வரவழைத்து சொன்னால் அவர் திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடிப்பார் என்று கூறினான் அவன். விஸ்வகர்மாவும் இது கேட்டு மனம் மகிழ்ந்து எல்லா ஏற்பாடுகளையும் செவ்வனவே செய்து முடித்தார். அவரும் திருமணத்திற்கான எல்லா வேலைகளும் செய்து முடிச்சிட்டார். பர்வதராஜன் அனைவருக்கும் மன ஓலை அனுப்பி வைத்தான். அந்த காலத்திலேயே மன ஓலை, இப்போ பத்திரிக்கை அனுப்புகிற மாதிரி அந்த காலத்தில் மன ஓலை மூலியமாக தானே எல்லாமே எழுதுறது. மன ஓலை அனுப்பி வச்சார். என் பொண்ணோட கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேதி குறித்து உடனே எல்லாருக்கும் அனுப்பிச்சார். கைலைக்கும் சென்று இறைவனை தரிசித்து வணங்கி, என் தவ பெண்ணை தங்களுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன். என்னுடைய தவத்தால் கிடைத்த பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்டையும் சொல்கிறார். இதற்கு உண்டான நாள் நாளையே சிறந்த நாள். இந்த திருமணத்துக்கு உண்டான நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, நாளைக்கே சிறந்த நாள் என்று சப்த ரிஷிகள் லக்கணம் குறிப்பிட்டுள்ளனர் அப்படின்னு சொன்னாப்புல. சப்த ரிஷிகள் பேசிட்டு போனாங்க. அவங்க நாளைக்கு தான் திருமண நாள், நல்ல நாள்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் நாளைக்கே திருமணம் செய்வதாக ஏற்பாடு செய்திருக்கிறேன். தேவரீர் தங்கள் பரிவாரங்களுடன் எழுந்தருளி எனது மகளை ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என வேண்டினான் இந்த இமவான். யாரு? பர்வதராஜன். ஈசனும் அவ்வாறே அருள்பாலித்தார். பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இசைந்த பரமேஸ்வரன் சர்வ ஆபரணங்களையும் அணிந்தவாறு தோன்றினார். கல்யாணம்னு வந்துட்டாவே மாப்பிள்ளைங்க அப்படிதான். இருக்கிற ஆபரணங்கள் என்னென்ன இருக்க, நகை நட்டு இது போட்டுக்குவாங்க. இந்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மாப்பிள்ளைங்க தான் அந்த மாதிரி ஆடை ஆபரணங்கள் அதிகமாக பண்ணுவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. உடை அலங்காரம், சிகை அலங்காரம், அது இதுன்னு மேக்கப்பிட்டு நிறைய பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு தான் நேரம் அதிகம் பிடிக்கும். ஆனால் இந்த பரமேஸ்வரனுக்கு அதிக நேரம் இல்லை. அவர் போட்டுக்கிற ஆடை சின்னதுதான், புலித்தோல் தான் போட்டிருக்கார். அதனால் ஆடை ஆபரணங்களை, சர்வ ஆபரணங்களையும் ஏற்று மாட்டினார். பூத கணங்கள் புடைசூழ, மங்களவாத்தியங்கள் முழங்க, தேவாதி தேவர்களுடன் இமயமலையை வந்தடைந்தார் சிவபெருமான். அழகிய மணமகனாக வந்தடைந்தார். அவர் இமவானின் நகரமாகிய ஓஷதி பிரசத்தத்தில் நகர்வலமாக வந்தபோது
ஐயனின் திருமேனி அழகு கண்டு அனைவரும் மயங்கி நின்றனர். நகர்வலமாக வராரு. அந்த ஓஷதி பிரசத்தில் நகர்வலமாக சிவபெருமான் நடந்து வரார். அவரோட திருமேனி அழகை கண்டு அங்கிருந்த அனைவர்களும் மயங்கி நின்றனர். நான் இவ்வளோ அழகாக இருக்கார் சிவபெருமான் சொல்லிட்டு மயங்கி நின்றாங்க. சிவபெருமான் மணமகனாக திருமண மண்டபத்தை அடைந்தபோது இமவானின் மனைவி மேனை மகளிர் பலர் சூழ அவரை வணங்கி திருவடிகளை பாலால் கழுவி பக்தி பெருக்குடன் விளங்கினாள். இதனால்தான் பொழுது இந்த காலத்துலேயும் மணமகனுக்கு காலில் பால் அபிஷேகம் பண்ணி மாமனார் மாமியார் இருவரும் பால் அபிஷேகம் பண்ணி என் பொண்ணை உங்களுக்கு தாரை வார்த்து தருகிறேன் என்று சொல்வதாக நினைக்கிறேன் நான். இப்போவும் நடக்குது அந்த மாதிரி. காசி யாத்திரை போகிற மாதிரி போவார் மாப்பிள்ளை. உடனே அவரை கூப்பிட்டு வரதுக்காக பின்னாடியே போயிட்டு மாமனார் மாமியார் காசிக்கு போகாதீங்க என் பொண்ணை தரேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு பாத பூஜை பண்ணி அது மஞ்சள் குங்குமம் வச்சு இட்டுட்டு வருவாங்க. அந்த மாதிரி அப்போ சிவபெருமானுக்கு நடந்திருக்கு. திருவடிகளை பாலால் கழுவி பக்தி பெருக்குடன் விளங்கினாள். அவள் பாலால் கழுவி அபிஷேகம் பண்ணான். பிரம்மனும் திருமாலும் இருபுறமும் கரம் தந்திட ஈசன் மண்டபத்தில் பிரவேசித்து சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்தார். எம்பெருமான் நம்பிகையை திருமணம் காண பெருங்கூட்டம் கூடியதால் இமயம் உள்ள வடபால் கீழே அழிந்து தென் திசை உயர ஆரம்பித்தது. இந்த எம்பெருமான் நம்பிகையோட திருமணத்தை காண்றதுக்காக உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை மக்களும் ஒரே கூட்டமாக அந்த இமயமலையில் கூடினாங்க. அப்போ என்ன ஒரு பக்கமாக கூடினா அந்த உலகமே ஒரு பக்கம் வட திசையை அழிஞ்சிடுச்சு, தென் திசை தூக்கிடுச்சு. உடனே என்ன பண்ணார், அந்த தென் திசையை உயர்த்தணும், சமநிலையை ஆக்கணும்ன்ட்டு என்ன பண்ணார்னா, அப்போ அகத்திய முனிவரை தென் திசை நோக்கி செல்லுமாறு பணித்து கொண்டார். இந்த தென் திசை நோக்கி செல்ல வேண்டிய அகத்தியர் கதையை நாளைக்கு 5வது பகுதியாக பார்க்கலாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம் மொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈரருள் தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் தேவலும் மயிலும் போற்றி திருக்கையில் வேல் போற்றி போற்றி. பக்தியுடன் எம் தணிகானந்தம் சேந்தமங்கலம். வணக்கம். நாளை 5வது பகுதியில் சந்திக்கலாம்.